அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். அதிமுக அம்மையார் இருந்தபோது சரி, அப்போது எடுக்கின்ற நிலைப்பாடுகள் அனைத்தும் அந்த கட்சி சுய சிந்தனையோடு எடுத்து வந்தது. இப்போது எடுக்கின்ற நிலைப்பாடுகள் அத்தனையும் டெல்லியிலே இருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கேற்ற நிலைப்பாடுகளைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் கொண்ட கொள்கைகள், அவர்கள் கொண்ட லட்சியங்கள் அனைத்தும் காற்றில் பறக்க விட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த திருப்பரங்குன்றம் இந்த தீபமேற்றும் நிகழ்ச்சியிலேயே பார்த்தால் 2014, 2017 2 காலகட்டங்களிலும் அதிமுக ஆட்சி தான் இருந்தது. அந்த ஆட்சியிலே தீபத்தை இன்னொரு இடத்தில் ஏற்றுவதற்கு அனுமதி மறுத்து இவர்கள் நீதிமன்றத்தில் அஃபிடவிட் தாக்கல் செய்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அதை மறந்துவிட்டு 2ஆம் இடத்திலும் தீபம் ஏற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று அறிக்கை விடுவது போலித்தனமானது. அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்களை பாரதிய ஜனதாவிடம் அடிமை சாசனம் எழுதி தந்து விட்டார்கள் என்பது இந்த கண்டன அறிக்கையிலிருந்து புலப்படுகிறது. வேற வேற பேசுங்க. அவரை போய் கேட்கணும். நீங்க என்ன கேட்ட? அவரை தானே போய் கேட்கணும். அவரை தானே போய் கேட்கணும். என்னது குளங்களை பொறுத்தளவில் 2064 குளங்கள் எங்களிடம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் செலவில் குளங்கள் சீரமைக்கின்ற பணி, 450 குளங்கள் சீரமைக்கின்ற பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சங்க காலத்தில் சொல்லுவார்கள், அசோகர் மரம் நட்டார், குளங்களை வெட்டினார் அப்படி என்று. இந்த அசோக சக்கரவர்த்தியாக இருக்கின்ற எங்கள் முதல்வர் இந்த ஆட்சியிலும் 4 குளங்களை புதிதாக வெட்டியிருக்கின்றார். 4 குளங்களையும் தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றார். ஆக அந்த வகையில் குளங்கள் மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் திருத்தேர் மழையிலும் வெயிலிலும் நனைந்தபடி இருந்த திருத்தேர்களுக்கு அன்றைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்பார்கள். இன்று தேர்களுக்கு தேர் பாதுகாப்பு கொட்டகை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றால் மிகையாகாது. அந்த வகையில் இதுவரையில் 700 திருக்கோயிலே இருக்கின்ற திருத்தேர்களுக்கு கொட்டகை அமைத்து தந்திருக்கின்றார். ஆன்மீக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து தற்போது நடைபெறுகின்றது போல் திருப்பணிகள் எந்த காலத்தில் நடைபெறவில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.